அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பயிர் நம்ம நடவுட்டுருக்கோன்னா அந்த பயிருக்கு நம்ம மருந்தடிப்போங்க. அந்த மருந்து கூட பயிரோட வளர்ச்சிக்கு எப்போதுமே ஒரு டானிக் சேர்த்து நம்ம அடிப்போம். அதாவது பயிர் கொஞ்சம் சீரான வளர்ச்சியிலே இருக்கணும், எப்போதும் பசுமையாக இருக்கணுன்ட்டு ஒரு டானிக் எப்போதும் நம்ம கலந்தடிப்போம். அப்படி நம்ம கலந்தடிக்கக்கூடிய டானிக்கில் நம்ம ஒரு 5 டானிக்கை பற்றி இந்த வீடியோ ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 5 டானிக்குமே அனைத்து விதமான உரக்கடைகளையும் பெரும்பான்மையாக இருக்கும். அதனால தான் இந்த 5 டானிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நல்ல ரிசல்ட் உள்ள டானிக்குங்க. அதாவது இது எந்தெந்த டானிக் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு காத்ரிட்ஜ் கம்பெனியில் வரக்கூடிய டபுளுங்க, அடுத்தது இசாபியன் பற்றி பார்க்க போகிறோம், அடுத்தது ஃபேண்டாப்ளஸ் டானிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அடுத்தது பயோவிட்டாக் டானிக்கை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம், அடுத்தது ஆம்பிஷன் டானிக்கை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 5 டானிக்குமே மார்க்கெட்டில் நல்ல சேல் ஆகிட்டு இருக்க ஒரு டானிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டானிக்கை விவசாயிகளை எப்போ வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அதாவது டபுளுக்கும் ஃபேண்டாப்ளஸுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தணும் அதை பற்றி நம்ம போட்டிருந்தோம். அதில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதுமாரி சேர்ந்து டானிக்கு ஒரு 5 அதை பற்றி கொஞ்சம் போடுங்க அப்படின்ட்டு. அதனால் இந்த வீடியோ இப்போ நம்ம மேக் பண்ணி போடுறோங்க. அதாவது ஒரு பயிர் இப்போ நம்ம நட்டுருக்கோம்னா அந்த பயிருக்கு ஆரம்ப காலத்தில் எந்த மாதிரியான ஒரு டானிக் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இதுவே பயிரில் பூ எடுக்குதுன்னா அப்போக்கி என்ன டானிக்கு, அதுவே அந்த பயிர் பூ எடுத்து காயாக மாற போகிற கண்டிஷனில் இருக்குன்னா அப்போக்கி எந்த வகையான ஒரு டானிக்கை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பல விவசாயிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குங்க. நம்ம கெமிக்கல் மருந்து தான் நம்ம வாங்கி அடிக்கிறோம், அதுவே போதுமே, அதை பூச்சி கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா போதும், நம்ம கீழே உரம் கொடுக்குறோம், அது பாட்டு பயிர் வளர போகுது, எதுக்கு நம்ம இந்த 300 350 ரூபா கொடுத்து இந்த டானிக்கெலாம் வாங்கி அடிக்கணும்ட்டு அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஒரு கெமிக்கல் மருந்து கொடுக்கும்போது பயிர் அந்த நேரத்தில் கொஞ்சம் உட்கார ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த கெமிக்கலோட அந்த எஃபெக்ட் அந்தளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடிக்கக்கூடிய வெயில்னு பார்க்கும்போது ரொம்ப உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் பயிர்களுக்கு நம்ம கெமிக்கல் மருந்து நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட விலை அதிகமாக உள்ள டானிக்கை தான் நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும். இல்லை, விலை கம்மியாக உள்ள ஏதாவது ஒரு டானிக்கை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது பயிரோட வளர்ச்சி ஒரே சீரான அளவு இருக்கும், பூக்கள் பெருசாக உதிராமல் இருக்கும். நீங்கள் வெறும் கெமிக்கல் மருந்து மட்டும் நீங்கள் அடிச்சிங்கன்னா பயிரில் இருக்கக்கூடிய பூக்கள் கூட தொடர்ந்து உதிர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. எப்போதும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு டானிக்காச்சும் கலந்து பயன்படுத்துங்க. அப்போ தான் பயிர் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இப்போ இந்த 5 டானிக்குங்களை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம விரிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு டானிக்குன்னு பார்க்கும்போது பயோவிட்டா டானிக்குங்க. இந்த பயோவிட்டா டானிக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே இதில் சீவிடு தாங்க இருக்குது. அதாவது கடல் பாசி தான் இந்த டானிக்கில் ஃபுல்லாகவே இருக்குது. இதை நம்ம எந்த நேரத்தில் வாங்கி பயன்படுத்தலாம் பார்க்கும்போது பயிர்களில் நடவு நட்டதுலேருந்து இந்த டானிக் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அதாவது ஆரம்ப காலத்தில் இந்த டானிக் ரொம்ப ஏற்றதுங்க. இந்த சீவிடு இருக்கிறதுனால பயிர்களில் வேர் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக உண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நடவு பண்ணியிருக்கோம்னா பயிர்களில் வேர் வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். அந்த வேர் வளர்ச்சிக்கு இந்த பயோவிட்டா டானிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணில் கொடுத்துருக்கக்கூடிய அடி உரமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நட்டத்துலேருந்து ஒரு 10 நாளைக்கு மேலே கொடுக்கக்கூடிய மேல் உரமாக இருந்தாலும் சரி, அந்த உரத்தை பயிர் சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு இந்த வேர்களை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த சீவிடு ரொம்ப முக்கியங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டானிக் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சீவிட் டானிக் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அதாவது இந்த பயோவிட்டா டானிக் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த பயோவிட்டா டானிக்கில் மட்டும் தான் சீவிடு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிராண்டடாக இருக்கிறத பார்த்து இந்த 5 டானிக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இந்த டானிக்கெலாம் பிராண்டாக இருக்கிறதுனால ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் அதே ரேட் வைஸ் கம்மியாக உள்ள சீவிட் டானிக் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. அதே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அதுலேயும் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இது நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் பிராண்டடுங்க. அது இல்லாமல் இது அனைத்து விதமான கடையிலையும் கிடைக்கும். அதனால இந்த ஃபோட்டோ போட்டு இது உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பல விஷயங்கள் தம்பி அந்த பயோவிட்டா டானிக் கிடைக்கல தம்பி, சீவிடுன்ட்டு வேறு டானிக் தான் இருக்குது, யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தாங்க நீங்கள் எந்த விதமான சீவிடாக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆரம்ப காலத்தில் சீவிடு வாங்கி பயன்படுத்துங்க. இந்த பயோவிட்டா டானிக்கோட அளவுன்னு பார்க்கும்போது நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 ml வரைக்கும் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 ml வரைக்கும் இந்த பயோவிட்டா டானிக் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக 250 ml போதுங்க. அதுக்கே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு டானிக்னு பார்க்கும்போது இசாபீனுங்க. அதாவது செடி நம்ம நட்டுருக்கோம், அந்த செடி சுத்தமாக வளரவே மாட்டேங்குது, வச்ச மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயில்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது தம்பி, செடி வாடிக்கிட்டே
இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இசாபியன் டானிக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏன்னா இந்த இசாபியன் டானிக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் அமினோ ஆசிட்டும் அது கூட நியூட்ரியண்ட்டும் இருக்குதுங்க. அமினோ ஆசிட்லாம் இருக்கும்போது பயிரோட வளர்ச்சி வந்து ஒரே அளவு சீராக நல்லா உண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயிர்கள் வந்து வாடாமல் பயிர் வந்து பச்சையாக வச்சுக்கிட்டுருக்குங்க. இப்படி இருக்க இந்த இசாபியன் டானிக்கையே நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது இந்த டானிக்குமே ஒரு ஏக்கருக்கு 250 ml வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 ml வரைக்கும் இந்த இசாபியன் டானிக் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். பயிர்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு டானிக்னு பார்க்கும்போது பயிர்களில் பூ எடுக்கிற சமயங்க, அதாவது பயிரில் இப்போ தான் எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துல பூ எடுக்குதுன்னா அந்த பூக்கள் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த டானிக்னு பார்க்கும்போது ஃபேண்டா ப்ளஸ்ஸுங்க. இந்த ஃபேண்டா ப்ளஸ் டானிக் வந்து கோரமண்டல் கம்பெனிலேருந்து வருதுங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இதுலேயும் அமினோ ஆசிட் அது கூட விட்டமின் இது 2 தான் கலந்துருக்கு. இந்த டானிக் நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்தியிருப்பீங்க. ஏன்னா அனைத்து விதமான விவசாயிகளுமே இந்த டானிக்கையும் எப்போயாவது ஒரு டைம் ஆச்சும் வாங்கி பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா இந்த டானிக்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து கேட்டுக்கிட்டு வாங்கி பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. இந்த ஃபேண்டா ப்ளஸ் டானிக்கை நம்ம பயன்படுத்தும் போது பயிரில் எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துல பூ எடுக்கும்போது நம்ம பயன்படுத்தும் போது பயிர்கள் அந்த பூக்கள் உதிரை வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் பயிர்களில் அதிகப்படியான பூக்கள் உருவாகிறதுக்கு இந்த இசாபியன் டானிக் ரொம்ப உதவியாக இருக்குங்க. இந்த ஃபேண்டா ப்ளஸ் டானிக்கை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 100லேருந்து 150 ml வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 10 to 15 ml வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். காய்கறி பயிராக இருந்துச்சுன்னா 15 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாங்க. நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இது வந்து பூக்கள் உருவாகிற சமயத்தில் பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு டானிக்னு பார்க்கும்போது டபுளுங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டானிக் வந்து இந்த டபுளுங்க. ஏன்னா நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண ஒரு டானிக்கும் இந்த டபுள் தான். ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டபுள் டானிக்கில் இருக்கக்கூடிய கெமிக்கல் என்னென்னு பார்க்கும்போது ஓமோபிரசினோடுங்க. இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கும்போது 0.04% இருக்குது. இது இந்த டானிக்கில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கலை எங்கேருந்து எடுக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம கடுகு செடியை நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருந்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியுங்க. அந்த கடுகு செடியில் வந்து இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து ஃபோட்டோ கூட நான் சைடில் போட்டு விட்றேன் பாருங்கள். இந்த கடுகு செடியில் இருக்கக்கூடிய இலைகள் சுத்தமாகவே இருக்காது. இதில் வந்து பூக்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த கடுகு செடியிலேருந்து தான் இந்த டபுளில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலை இந்த கடுகு செடியிலேருந்து எடுக்கிறாங்க. இந்த டானிக்கை நம்ம பயிர்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பூவும் எடுக்க வேண்டிய இடத்துல இந்த டானிக் பயன்படுத்துறதுனால அந்த இடத்துல 2 பூ வந்து உருவாகுங்க. அதாவது பூக்களோட எண்ணிக்கை வந்து இது அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த டானிக்கை நம்ம பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது நம்ம பயிரில் இப்போ தான் பூ எடுத்து அந்த பூ வந்து காயாக மாற போகிற சமயத்தில் இருக்குன்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த டானிக் வாங்கி பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த டானிக் வந்து அதிகமாக யார் வாங்கி பயன்படுத்துகிறோம் பார்க்கும்போது வாழை விவசாயம் பண்ணுற அனைவருமே இந்த டானிக்கை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துவாங்க. ஏன்னா வாழை விவசாயம் பண்ணுறவங்க இந்த லாஸ்ட் டயத்தில் பூ உடைச்சதுக்கப்புறம் பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுக்கறதுக்காக டபுள் பத்தியமலும் அது கூட 13-0-45 கலந்து பயன்படுத்துவாங்க. அந்த தாரோட எடையை கூட்டுறதுக்கும் சைனிங் வரத்துக்குமே இந்த மருந்து வாங்கி பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தாங்க அனைத்து விதமான பயிர்களுக்குமே இந்த டபுள் மருந்து வாங்கி பயன்படுத்தலாம். இதை நீங்கள் ஒரு டைம் பயன்படுத்தினாலே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டபுள் மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 10 ml, ஒரு ஏக்கருக்கு 100 ml இந்த அளவில் வாங்கி பயன்படுத்தினாலே போதும். இதுக்கே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு டைம் பயன்படுத்தி பாருங்கள். இந்த டானிக் உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு டானிக்னு பார்க்கும்போது ஆம்பிஷனுங்க. இந்த ஆம்பிஷன் டானிக்னு பார்க்கும்போது நம்ம எப்போ வேணால் வாங்கி பயன்படுத்தலாங்க. அதாவது பயிர் இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கா கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை பயிர் வந்து ரொம்ப வெயிலில் அப்படியே வாடிக்கிட்டு இருக்குங்கன்னா அந்த நேரத்தில் இந்த ஆம்பிஷன் வாங்கி பயன்படுத்தலாம். இல்லைனா பயிர் இப்போ தான் பூ பூத்து கனியாக மாறப்போகுதுன்னா அந்த ஸ்டேஜில் கூட இந்த ஆம்பிஷன் வாங்கி பயன்படுத்தலாங்க. இந்த ஆம்பிஷனுங்கிறது எப்போ வேணால் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த டானிக். இந்த ஆம்பிஷனில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் வந்து அமினோ ஆசிட்டும் அது கூட ஃபல்விக்கும் கலந்துருக்குங்க. இந்த 2 கலந்துருக்கிறதுனால பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பயிர்கள் வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பயிர்களை எப்போதும் பசுமையாகவே வச்சுட்டு இருக்குங்க. பயிரை பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இந்த டானிக்கை வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 ml வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க. ஒரு ஏக்கருக்கு 250 ml வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ சொன்ன இந்த 5 டானிக்குமே எந்தெந்த பயிர்களுக்கு வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்கும்போது அனைத்து விதமான பயிர்களுக்குமே இந்த டானிக் வாங்கி பயன்படுத்தலாங்க. அதாவது இந்த பயிர் தான் பயன்படுத்தணும், இந்த பயிர் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இந்த 5 டானிக்குமே அனைத்து விதமான பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதேமாதிரி கெமிக்கல் மருந்து கூட நீங்கள் கலந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் கலந்து பயன்படுத்தலாங்க. இது வந்து களைக்கொல்லி கூட மட்டும் இதை கலந்து பயன்படுத்தாதீங்க. மற்றபடி அனைத்து விதமான நோய் மருந்தோ கெமிக்கல் மருந்துகளான பூச்சி மருந்தோ மற்ற எந்த மருந்துகள் கூட நீங்கள் கலந்து பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதேமாதிரி இந்த மருந்துகள்லாம் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ தான் செடி வந்து ஒரே அளவாக சீராக ஆரோக்கியமாக இருக்கும்.
பூக்கிற பூவெலாம் கொட்டாமையே இருக்கும். ஏன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் டானிக் இல்லாமல் ஒவ்வொரு மருந்தையும் நீங்கள் அடிக்கும்போது பயிர்களில் பூக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்ருக்கும். பயிர் வந்து அப்படியே உட்கார ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால பயிர் வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே உட்கார இருந்தே தான் இருக்கும். பயிரோட வளர்ச்சி வந்து சீராகவே இருக்காது. அதனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் மருந்தடிக்கும் போது ஏதாவது இந்த டானிக் இல்லாட்டியுமே உங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு சிறந்த டானிக் வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னது வந்து அனைத்து விதமான கடைகளையும் கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கல, இப்போ சொன்னதுலேயே வேறு ஏதாவது இருக்குது. அதாவது அமினோ ஆசிட்லேயே நம்ம சொல்லியிருக்கோம், அமினோ ஆசிட்டில் நம்ம ஆம்பிஷன் சொல்லியிருக்கோம், அதே மாதிரி அமினோ ஆசிட்டில் இசாப்பின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பிராண்ட் நேமுங்க, அதாவது இதெல்லாம் கம்பெனி நேமு. இது இல்லாமல் ஒவ்வொரு கம்பெனிலையும் இந்த அமினோ ஆசிட்டும் வருது, அதேமாதிரி ஹியூமிக்கு வருது, பல்விக்கு வருது, சீவிடு வருது. அந்த மார்க்கெட்டில் எந்த மாதிரியான ஒரு டானிக் கிடைக்குதோ அதை வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி வந்து இந்த டானிக்லாம் பயன்படுத்திடுறேன் தம்பி, இதுவே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக வந்து இது பயிரை வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக தாங்க வச்சுக்கும். பயிர்கள் வந்து அதிகப்படியே பூக்கள் உருவாகிறதுக்கும் காய் நல்லா சைனிங் வர்றதுக்குமே கீழே நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது டானிக்லாம் வாங்கி அடிக்கிறாங்க, ஆனால் கீழே வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கறதில்ல. அப்படி கொடுக்காதனால அந்த பயிரோட அந்த சமநிலை வந்து பாதிக்கப்படுது. அதாவது என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இது இல்லாமையும் அது இல்லாமல் மைக்ரோநியூட்ரியன்ட் கிடைக்காமையும் பயிர் வந்து அப்படியே ஒவ்வொரு பாதிப்புக்கும் உள்ளாகிட்டு இருக்குங்க. அதாவது நம்ம டானிக்லாம் நம்ம அடிச்சுமே பூ வந்து கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. இந்த இதுக்கெல்லாம் என்ன ரீசன் பார்க்கும்போது கீழே நம்ம எந்த உரமும் கொடுக்கல, பயிராட்டி அந்த சத்து எதுவும் கிடைக்காம பயிர் வந்து அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்குது. இதுதான் காரணம். நம்ம கீழே உரம் கொடுக்குறது ரொம்ப மஸ்ட்டுங்க. அதே நேரத்தில் இந்த நேரத்திலாம் பயிர்களுக்கு மேலே நம்ம டானிக் கொடுக்குறது மஸ்ட்டு தான். இது ரெண்டுத்தையுமே நம்மளாட்டி குறைக்க முடியாது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது தெளிவாக நம்ம பயன்படுத்தணுங்க. இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த 5 டானிக்குமே பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நான் விரிவாக விளக்கியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.